உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாததல்ல. அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீறல்களை வரைத்திட முயல்வது புண்ணுக்கு புனுகு தடவும் வேலையை போன்றது. அதனால் தான் தோழர்களே, சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிரம் தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன். அறிவு, அறிவு அகிலத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெறுவதற்காக உங்களை அழைக்கிறேன். உன்னையே நீ அறிவாய். இந்த உபதேசத்தின் உண்மைகளை உணர்வதற்காகத்தான் என் உயிரினும் இனியவர்களே உங்களை எல்லாம் அழைக்கிறேன். ஏற்றமிகு ஏதென்ஸ் நகரத்து எழில்மிக்க வாலிபர்களே, நாட்டமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரடீஸ் அழைக்கிறேன். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் ஈட்டிய வாழும் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மாத்திரம் போதாது வீரர்களே. இதோ நான் தரும் அறிவாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அறிவாயுதம், அறிவாயுதம் அகிலத்தின் அணையாத ஜோதி. அறிவாயுதமாம் அனைத்துலகும் அடிபணியும் அஸ்திரமா, குமுறும் எரிமலை, கொந்தளிக்கும் கடல், அவைகளை விட பயங்கரமானவன் சாக்ரடீஸ். அவன் தரும் அறிவாயுதம் கிரேக்கத்திலே தயாராகுமானால் நாமெல்லாம் தலை தூக்கவே முடியாது. அனிட்டஸ், என்ன சொல்லுகிறேன்? மிலிட்டஸ், நாம் கீரிய கோட்டை தாண்டாத கிரேக்க மக்களுக்கு அந்த கிழவன் அறிவுக்கண் வழங்குவதற்குள் அவனை நாம் அழித்து விட வேண்டும். ஆமா, அதுதான் சரி. சாக்ரடீஸ், நீ கைது செய்யப்படுகிறாய். சாக்ரடீஸ், நாட்டிலே நடமாடக்கூடாத ஒரு ஆத்மா, ஜனநாயக அரசாங்கத்தை குறை கூறும் அந்த ஜந்து உடல் முழுதும் விஷம் கொண்டது. கேட்டார் பிணிக்கும் சொற்களால், கேளாரும் வேட்பமொழியும் வார்த்தைகளால் கேடுமொழியும் கருத்துக்களை அள்ளி வழங்கி அரசாங்கத்துக்கு விரோதமாக, ஆண்டவனுக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக இளைஞர்களை தூண்டிவிடும் இழிகுண கிழவன். என்ன சிரிப்பு, என்ன காரணம்? ஒன்றுமில்லை தலைவா, ஒன்றுமில்லை. ஆத்திரத்திலே அனீட்டஸ் தன்னை மறந்து என்னை பார்த்து கிழவன் என்று கேலி செய்கிறான், கேலி செய்கிறான். அதை நினைத்தேன், சிரித்தேன். கடல் நுரை போல் நரைத்து விட்ட தலை எனக்கும் அனீட்டஸுக்கும் இல்லையா சபையோர்களே? என்ன அனீட்டஸ், உண்மைதானே? சாக்ரடீஸ், வழக்கும் விசாரணையும் உங்கள் இருவரின் தலையை பற்றி அல்ல, அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மிகவும் நன்றி மெலிட்டஸ், மிகவும் நன்றி. ஆனால் ஒன்று, எண்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் போல் இந்த வழக்கிற்கும் தலைதான் பிரதானம். என் தலையிலே இருந்து சுடர்விட்டு கிளம்பும் அறிவு, அதை அழிக்க கவிஞனாகிய உன் தலையிலே இருந்து புறப்படும் அர்த்தமற்ற கற்பனைகள், அரசியல்வாதி அனீட்டஸின் தலையிலே இருந்து பீரிட்டெழும் அதிகார ஆணவம், இந்த மூன்றுக்கும் இடையே நடக்கும் மும்முனை போராட்டம், அதன் விளைவுதான் மெலிட்டஸ் இந்த வழக்கு. பார்த்தீர்களா? சட்டத்தையும் சபையையும் அவமதிக்கிறான். இப்படித்தான் இளைஞர்களை எல்லாம் கெடுத்தான். ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும்? நான் என்ன வாலிபருக்கு வலை வீசும் விலை மாதா, பருவ விருந்தளிக்கும் பாவையா? மாதரிடம் இல்லாத மயக்கு மொழி, வாலிபருக்கு வலை வீசும் மனிதையரும் பெற்றிடாத வசீகர சொல்லலங்காரம், வார்த்தை ஜாலம், அடுக்கு தொடர், இப்படி பல மாயங்கள் கற்றவர் நீர். மந்திரவாதி என்று கூட சொல்லுவாய். அன்புள்ள இளைஞனே, ஏதென்ஸ் நகரத்திலே நான் ஒருவன்தான் இளைஞர்களை கெடுக்கிறேன், அப்படித்தானே? ஆமாம். நீ கெடுக்கவில்லை? இல்லை. அனீட்டஸ்? இல்லை. சிற்பிலைகன்? இல்லை. இந்த நீதிபதி? இல்லை. யாருமே இளைஞர்களை கெடுக்கவில்லை. எல்லோருமே இளைஞர்களுக்கு நன்மையே செய்கிறார்கள், என்னை தவிர, அப்படித்தானே? ஆமாம், ஆமாம். அத்தனை பேரும் ஏன் ஏதென்ஸ் நகரமே இளைஞர்களை திருத்தும் போது நான் ஒருவன் எப்படியப்பா அவர்களுடைய பாதையை திருப்ப முடியும்? ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். ஏன் இப்படியும் சொல்லலாமே, இருண்ட வீட்டிற்கு ஒரு விளக்கு. என்ன மெலிட்டஸ் திகைக்கிறாய்? சபையோர்களே, வாலிபர்கள் என்னை சுற்று வானம்பாடிகள் போல வட்டமிட காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரம் அல்ல. பலம் குறையா கருத்துக்கள், தரம் குறையா கொள்கைகள், இந்த தரணிக்கு தேவையான தங்கம் நிகர் எண்ணங்கள். அழகு மொழியால், அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்று சொல்கிறார்களே, அவர்களை நான் கேட்கிறேன்.
அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே. அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாதே. பேசி பார்க்கட்டுமே அவர்களும். பாவம், பேசி தோற்றவர்கள், பேசி தோற்றவர்கள். சாக்ரட்டிஸ், பேச்சை நிறுத்தும். விளக்கம் தேவையில்லை. இந்த நீதிமன்றத்தின் அதிகப்படியான உறுப்பினர்களின் வாக்களிப்பின்படி நீ விஷம் சாப்பிட்டு மரண தண்டனைக்கு ஆளாக வேண்டும் என்று தீர்ப்பளி. பார்த்தாயா, பயனற்ற தத்துவ விசாரணையில் காலத்தை கழிக்கிறேன், வீண்வாதம் புரிந்து தொல்லைப்படுகிறேன் என்றெல்லாம் கோபித்துக் கொண்டாயே. இப்போது பார், உனது கணவன் அகிலம் புகழும் வீரனாக, தேசம் புகழும் தியாகியாக மாறிவிட்டான். அன்புள்ள எக்ஸேந்துவி, நீ மிகவும் பாக்கியசாலி. பணபலம், படைபலம், அத்தனை பலத்தையும் எதிர்த்து நின்று யாருக்குமே பணியாத பெருமையோடு கடைசியாக விழிகளை மூடப்போகும் இந்த கர்ம வீரனுக்கு நீ மனைவி. குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள். அவர்கள் பெரியவர்களாக மாறியதும் நேர்மை தவறி நடப்பார்களே. ஆனால் நான் உங்களை திருத்த முயன்றது போலவே நீங்களும் அவர்களை திருத்த முயலுங்கள். நேரமாகிறது, காவலர்கள் கோபிப்பார். நீ போய் வா. கிரீட்டோ, இவர்களை அனுப்பி வை. கிரீட்டோ, உனக்கு தெரியுமல்லவா, இன்றோடு 30 நாள் சிறைவாசம் முடிந்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி விஷம் சாப்பிட்டு சாக வேண்டிய நாள் இதுதான். என்னது தம்பி? ஐயோ, அருமை நண்பா. அழா, அதோ வந்துவிட்டது அமுதம். சிறைக்காவலன், இதை என்ன செய்ய வேண்டும்? முறைகளை சொல்லு. பெரியவரே, விஷத்தை முழுவதும் குடிக்க வேண்டும். பிறகு இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கால்கள் மரத்து போகும் வரையிலே அப்படியே நடக்க வேண்டும். பிறகு உட்காரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஜில்லிட்டுக் கொண்டே வரும். பிறகு படுத்து விட்டால் ஆனந்தமான நித்திரை, கனவு மங்கையாலும் கலைக்க முடியாத நித்திரை. சிறைக்காவலர், கொடியுப்படி. நண்பா, சிறிது நேரம் பொறுத்து கூட சாப்பிடலாம். சிறைச்சாலையிலே அதற்கு அனுமதி உண்டு. கிரீட்டோ, கிரீட்டோ, உனக்கு மிக மிக அற்ப ஆசை, மிக மிக அற்ப ஆசை. இந்த விஷத்தை நான் 2 நாழிகை கழித்து சாப்பிடுவதாக வைத்துக் கொள். அதற்குள் என் இருதை வெடித்து நான் இறந்து விட்டால் பிறகு கிரேக்க நாட்டு நீதிமன்றத்தின் தண்டனையை யார் நிறைவேற்றுவது? புதிய சாக்ரட்டீஸா பிறந்து வரப்போகிறார். கூடாது, கூடாது. இப்போதே சாப்பிட்டு விடுகிறேன். கிரீட்டோ, இந்த விஷம் அழிக்கப் போவது என்னையல்ல, இந்த உடலைத்தான். ஏதென்றின் எழுச்சி மிக்க சிங்கமே, எங்கள் தங்க கிரேக்க பெரியாரே, உம்மையும் எம்மையும் இந்த விஷம் பிரிக்கப் போகிறதா? ஐயகோ, நினைக்கவே நெஞ்சு நடுங்குகின்றது. நண்பா, எனக்கு கடைசியாக ஏதாவது சொல்லும். புதிதாக என்ன சொல்லப் போகிறேன்? உன்னையே நீ எண்ணிப்பார். எதையும் எதற்காக, ஏன், எப்படி என்று கேள். அப்படி கேட்டதால் தான் சிலை வடிக்கும் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய். அதைத்தான் உனக்கும் இந்த நாட்டுக்கும் நான் சொல்ல விரும்புவது. விஷம் அழைக்கிறது என்னை. இந்த கிழவன் கிரேக்க நாட்டு இளைஞர்களை கெடுத்ததாக யாராவது உண்மையாக உளமாற நினைத்தால் அவர்கள் என்னை மன்னிக்கட்டும், அவர்கள் என்னை மன்னிக்கட்டும்.
வருகிறேன். வணக்கம். ஏ ஜெகமே, சிந்திக்க தவறாதே. உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். வருகிறேன். வேண்டாம் வேண்டாம், சாக்ரட்டிஸ் வேஷம் முடிக்கப்படாது. சாக்ரட்டிஸ் குத்தவட்ட வேஷம் வேண்டாம் வேண்டாம். சாக்ரட்டிஸ் ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீங்க சாகக்கூடாது. கல்வி களஞ்சியம் சாகிறதா? எதுக்காக சாகும்? கேட்கிறாங்க, எதுக்காக சாக்ரட்டிஸ் சாகணும்? என்ன குற்றம் செஞ்சா? சிந்திக்க சொன்னார். ஏன் எதற்கு அப்படின்னு சிந்திக்க சொன்னா அதுக்கு ஒரு குத்தமா? சிந்திக்கிறது குத்தமானா மனுஷனுக்கு மூளை இருக்கிறதே குற்றமா? சாப்பிட மாட்டேன். இந்த கிரேக்க நாட்டு நீதிமன்றம் செய்ய தவறுன ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன். நிச்சயமா செய்ய காமிப்பேன். ஆமா. ஐயோ, இந்த பெரியாரே இறந்துட்டா அப்புறம் 1000 வருஷ காலம் தேடலாம். இந்த மாதிரி அறிவு நமக்கு கிடைக்குமா? அதை கணக்க முடியுமா? இந்த விஷத்தை இந்த வாயா குடிக்கிறது, இது குடிக்கிறதுக்கு வாய் இருக்கு இருக்கு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த வாய் தான் இப்ப குடிச்சுவேன். மில்டஸ் 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 வா. ஏ பாபு மில்டஸ் வராங்க. எங்க ஓட பாக்குறேன்? வாங்க குடி. குடிதே கையில வாங்க வாங்க. சாப்பிடு சாப்பிடு. நானு இப்ப அத்தா இல்ல, நான் நீதிபதி. நீ மில்டஸ். சரியான வார்த்தை. குடிக்க சொல்றேன். குடி. சாக்ரட்டிஸ் முடிவை நான் மாத்தேன். குடி. நீ என்ன முழிக்கிறேன்? குடி. ஐயோ வேண்டாம் வேண்டாம், உண்மையான விஷயம். பாபு சாப்பிட்டா செத்து போயிடுவாரு. உண்மையான விஷம்? ஆமா, மேட மேல ராஜாவை கொல்றதுக்காக பாபு விஷத்தை கலந்து கொடுத்திருக்காரு. உண்மையான விஷமா இது? குடி. வேண்டாம் வேண்டாம், நீ குடிச்சு செத்து போயிட்டா நான் கொலகாரன் ஆயிடுவேன். முடியாது. போலீஸ் போலீஸ் வாங்க. போலீஸ். ஐயோ சாந்தான், பாத்தியா உன் தம்பி செய்த வேலைய? என் தம்பி அவன் கொலகார பையன். மாட்டுங்க அவன் கையில விலங்க. ராஜா, என்னையும் அறியாம உன்னை எப்படியோ காப்பாத்திட்டேனே. ரொம்ப நன்றி சார். சார், உங்களுக்கு லெட்டர். நேரத்துல ராணி, இந்த அப்பன் உனக்கு வேணும்னா உன் மனசுல உள்ள கல்யாண ஆசையை விட்டுவிடு. கன்னிப்பெண்ணாகவே வாழ். நீலி கண்ணீருக்கு இழகி விடும் நெஞ்சம் எனக்கு கிடையாது பாபு. ஏமா மின்னல் கொடி, மாயப்படி தூரிய மாயப்படி. ராணி, நீ விதவை என்று தெரிந்தால் நீ யாரை காதலிக்கிறாயோ அவன் கூட உன்னை விரும்ப மாட்டான். அவன் கூட உன்னை விரும்ப மாட்டான். நீ விதவை என்பதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. ஆனால் இத்தனை நாள் இதை என்னிடம் மறைத்து வைத்திருந்து என்னை ஏமாற்றி இருக்கிறாய் பார். அதை யாராலும் மன்னிக்க முடியாது, யாராலும் மன்னிக்க முடியாது. நீ விதவை, விதவை, வித்தாரத்தள்ளி, விநாசகாரி, விதவை, விதவை, விதவை. புழுதியிலே வீசப்பட்ட வீணை, சிதைந்து போன இசை, சிதறிவிட்ட சிலை, கசங்கிய மலர், கருகிய மொட்டு, கலைந்து விட்ட ஓவியம், கைம்பெண், கைம்பெண். ராணி, ராணி, யாரு? ராணிங்க, நான் சமரசம். சமரசம் கேட்டுக்கிறேன். இந்த செய்தி என்ன? என் குடும்பத்துக்கு கலங்கம் வந்துடுச்சு. என்னது? என் ராணி மோசம் போயிட்டான். யாரோ ராசாவும் அவன் கூட சேர்ந்து மானமா வாழ்ந்த என் குடும்பத்துக்கு அவராவது அவமானத்தை உண்டாக்கிட்டான். என் கௌரவம் எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. ஐயோ, ராணியே மண்ணா போறான்னு பாருங்க. விஷம் குடிச்சு சாகுறேன்னு எனக்கு பிரகாஷ் இருக்காரு. ராணி, 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 எங்க ராணி? பெரியவரே, இனி உங்க கதறல் அந்த பெண்ணு காதல விழவே விழாது. ஐயோ, இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சா நான் உன் கல்யாணத்தை சம்மதிச்சிருப்பேன். ராணி, ஐயா, என் ராணி எங்கே? ராஜா, பதறாத. எல்லா காரியம் எல்லாம் தீர்ந்து பாரு. உன் காதல் கனவா மாறிடுச்சு. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? பெரியவரே, என் ராணி எங்கே? பெரியவரும் நீயும் சேர்ந்துதான் அந்த பொண்ணை போனமாக்கி விட்டீங்களே. வாழ்விலும் சாவிலும் உன்னை பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்றது, சபதம் பண்றது, அப்புறம் கன்னி பெண்கள் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போற நிலைமைக்கு கொண்டு வந்து விடுறது. காதல் உங்களுக்கு ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டா போயிடுச்சு. போ போ போ, போய் பாரு. ராணி, 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 ராணி.
ராணி, எங்கிருந்தோ வந்தாய், என் இதய சோலையிலே கானம் பாடும் வானம் பாடியாய், களிப்பிலாடும் அழகு மயிலாய், துள்ளும் மானாய், கொஞ்சும் கிளியாய் பறந்தாய், திரிந்தாய், என்னை பரவசமடையச் செய்தாய். கடைசியில் என்னை அழைக்காமலே உன் பயணத்தை தொடங்கிவிட்டாய். பல தமிழ் பேசும் பதுமையே, சுவை கனியே, சுந்தர நிலவே, காதற் கவிபாடி என் கனவிலெல்லாம் ததிராடும் கண்ணழகி, கடைசியாக நீ என்ன நினைத்து உயிர் விட்டாய்? என்னை நினைத்தாய்? இந்த பாவியின் இரக்கமற்ற பேச்சை நினைத்தாய்? என் கோயிலமே, குற்றமற்ற உன் மீது தீறி விழுந்த எனக்கு நீ இப்படியா தண்டனை தர வேண்டும்? இந்த மனித தன்மையற்றவரை மன்னிக்கும் பெருந்தன்மை என் மரகதமே உன்னோடு பிறக்காமலா போய்விட்டது, பிறக்காமலா போய்விட்டது. இந்த கொடுமைகளை எல்லாம் நான் பார்க்காமல் நாடக வேளையிலேயே என் கண்களை மூடியிருப்பேன். அதையும் நீங்கள் தான் கெடுத்து விட்டீர்கள், நீங்கள் தான் கெடுத்து விட்டீர்கள். ஐயா பெரியவரே, ராணி கல்யாணம் ஆகாதவள். மழலை பருவத்திலே நீங்கள் நடத்தியது கல்யாணம் அல்ல, மரபொம்மை விளையாட்டு. ராணி என் மனைவி, என் வாழ்க்கை துணைவி என்று நான் வாயார மனமாற சொல்லி அழுவதற்கு அனுமதி தாருங்கள், அனுமதி தாருங்கள். மறுமணத்திற்கு நீங்கள் சம்மதித்து விட்டதற்கு அறிகுறியாக அவள் பிணத்திற்கு நான் மாலையிடுவதற்கு உத்தரவு கொடுங்கள், உத்தரவு கொடுங்கள். ஏன் பேசாமல் இருக்கிறீர் பெரியவரே, ஏன் பேசாமல் இருக்கிறீர்? ராணி, 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 உன் அழகு விடிகளை திறந்து என்னை ஒருமுறை பார் ராணி. நான் உன் கழுத்திலே மாலையிட்டு உன்னை மனைவி என்று அழைக்கப் போவதை ஒருமுறை பார்த்துவிட்டு, அமுது கசியும் உன் இதழ் திறந்து என்னை அத்தான் என்று ஒருமுறை அழைத்து விட்டு பிறகு செத்து விடுறாடி. ராணி, பக்தா, பயப்படாதே, எழுந்திரு. ராணி உன் இஷ்டம் போல் சிறிது நேரம் உயிரோடு இருந்து பிறகு இறந்து போக வரம் தந்தோம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராணி, எழுந்திரு. ராணி, ராணி, என்ன என் ராணி உயிரோடவா இருக்கு? ஆமா ஆமா ஆமா. என்ன என்ன திகைப்பு? இல்ல கேக்குறேன், திகைப்பானேன்னு கேக்குறேன். சாக போன ராணிய நான் எப்படி காப்பாத்தினேன் தெரியுமா? ராணி விஷத்தை எடுத்து சாப்பிட போச்சு. நல்ல வேளையா அந்த சமயத்துல நான் வந்தேன். என்னது? என்னை சாக விடுங்கள். இனிமேல் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து பயணித்து நான் வாழ முடியாதவன், வாழக்கூடாதவன். ராணி, நான் வாழ வைக்கிறேன். இந்த பாரு, வாழ்க்கையில தோல்வி அடைந்தவங்க எல்லாம் தற்கொலை செஞ்சுக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல 3/4 பங்கு ஜனங்கள் எப்பவோ காலியா போயிருக்கும். கவலைப்படாத. வேண்டாம் வேண்டாம். ஐயோ, நான் சொல்றது கேளேன். கதவை நல்ல கால் போட்டுட்டு இங்க வந்து விஷம் குடிச்சு செத்த மாதிரி படுத்துவோம். அப்புறம் நான் மீதி எல்லாம் கவனிச்சுக்கிறேன். இப்ப புரிஞ்சுதா ராணிக்கு உயிர் வந்த ரகசியம்? எப்படியோ என் ராணி பேச்சு. அப்பா, ராணி, அப்பா, ராணி, நான் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னிச்சிடுங்க அப்பா. எங்கிருந்தா இந்த தள்ளாத வயசுல என்ன எங்க தனியா விட்டுட்டு போறியோன்னு நினைச்சேன். இப்பதான் எல்லாம் நல்லா முடிஞ்சு போச்சே. உங்க குடும்பத்துல சச்சரவு ஏற்படவும் நான் தான் காரணமா இருந்தேன். நீங்களும் மன்னிச்சிருங்க. மறப்போம், மன்னிப்போம். ராணி, நீ விழ வேண்டிய கால் இன்னொன்னு பாக்கி இருக்கு. இங்க பார், இந்த அம்மாவுக்கு தான் உன் மேல ரொம்ப கோபம். அவங்க கால்ல விழு. மகாராசியாருமா, காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். இத நீ சொல்லிட்டியாகும், நான் சொல்லணும்னு இருந்தேன். சரி, குரல் எல்லாருக்கும் போது விடு. அரே, பெரிய பெரிய தகரா, பெரிய தகரா. என்னப்பா, என்ன காதலிச்சாச்சு, யார் முதல்ல மாலை போடுறதுங்கிறதுல தகராறு. காதலிச்சாச்சா? அப்ப கேப் விடக்கூடாது, மாலை போட வேண்டாம். ஏன்னா கேப் விட்டா விஷம் வரைக்கும் வந்து சேருது. போடப்பா, மாலையை போட்டு. நானுங்க. ஏமா யாரு வந்தானே? நீ கொடு. ஆள பாரு. போடு, நீ போடு. உங்க தயவுல பக்கமா பிடிச்சு தெரிஞ்சாச்சு.
இப்ப நீங்க இனிமே அது கொஞ்சம் தெரியும் தம்பி, நானே சொல்லிருப்பேன். ஒதுங்கிக்கிட்டா சரி, மாப்பிள்ள, வா. நீங்களும் வாங்க, போவோம் அப்படியே வாங்க. ராணி, கையை விடுங்கள் ராஜா. கைவிட மாட்டேன் கண்ணே. என் இதயத்தின் வீதியிலே ஜோதி விளக்காக உன்னை ஏற்றி வைத்திருக்கிறேன். குறும்புத்தனத்திற்கு பெயர் போன உன் நீலக்குறு நயனங்கள் காதல் பாஷை பேசுவதை என் இதயத்தின் காதுகளால் கேட்க முடிகிறது. மாதுளை நிறம் காட்டும் உன் மாணிக்க இதழ்கள் உன் மனதை திறந்து காட்டுவதையும் என்னால் பார்க்க முடிகிறது. அந்திவானத்தின் சிகப்பு காட்டும் உன் கண்ண கதுப்புகளில் தோன்றும் மின்னலிலே உன் நெஞ்சின் மென்மை தெரிகிறது எனக்கு. சோதனை போதும் சுந்தரி. போங்கள் ராஜா. ராணி, ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கேள். எதை மறைத்தாலும் மறைக்கலாம். இந்த காதல் இருக்கிறதே, அதை மட்டும் என்றுமே மறைக்க முடியாது, தெரியுமா?